ஒரு ஊர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 மாசம் ஆகுது. அந்த மனைவிக்கு ஒரு சின்ன வருத்தம், ஆனா நமக்கு மேரேஜ் ஆகி 3 மாசம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு தடவை கூட நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளுடைய சமையலையும் நம்ம சமைச்ச உணவையும் பாராட்டி இது வரைக்கும் சொன்னதே இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம். மறுநாள் பயங்கரமா ரொம்ப எஃபோர்ட் போட்டு வாய்க்கு ருசியா டேஸ்டா ஒரு நல்ல சாப்பாடா நல்ல சமையலா சமைச்சு அந்த ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறாங்க. அவர் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கேக்குறாங்க, என்னங்க சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட கேக்குறாங்க. அதை அவர் சாப்பிட்டுட்டு பெருசா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எந்திரிச்சு ஆபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இந்த மனைவிக்கு வருத்தம் இன்னும் அதிகமாயிருச்சு. என்னடா நம்ம கேட்டும் கூட அவர் பெருசா எந்த ரியாக்ஷனும் பண்ணல, வெறும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன மீனிங்? அப்ப நம்ம சாப்பாட்டுல இன்னும் ஏதோ குறை இருக்கு போல, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சமையல்ல இருக்கிற பல நுணுப்பங்களை கத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து திரும்ப பயங்கரமா ரொம்ப எஃபோர்ட் போட்டு வாய்க்கு ருசியா இன்னும் ஒரு ஸ்பெஷலான டிஷ் சமைச்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே திரும்ப கேக்குறாங்க, சாப்பாடு எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை அவர் வாயில வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திரும்ப ஆபீஸ்க்கு போயிட்டாரு. இந்த தடவை அந்த மனைவிக்கு கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா போன தடவை வெறும் மட்டும் வந்துச்சு, இந்த தடவை ஒரு ஓகேவும் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப நம்ம சமையல்ல ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு போல, சோ நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தோஷம். அப்புறம் பல வருஷங்கள் போகுது. ஒவ்வொரு தடவை இவர்கிட்ட சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் இவர் பெருசா எந்த ரியாக்ஷனுமே பண்ணாததுனால இவங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும்ன்ற அந்த ஆர்வமும் போயிருது, அதை கேட்கறதும் விட்டுடுறாங்க. ஒரு நாள் அந்த மனைவி இறந்துடுறாங்க. அப்புறம் பல வருஷங்கள் போகுது. வழக்கமா அவருக்கு அவருடைய மருமக தான் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆயிருது. இவர் உடனே நம்மளே போய் எடுத்து போட்டுக்கோம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. இவங்க தான் லேட் பண்றாங்க, இவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடறதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கிச்சனுக்கு போறாரு. சாப்பாடு தட்டுல எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டு வர்ற வழியிலே தன்னுடைய இறந்து போன மனைவியோட போட்டோவை பார்த்துட்டு, அன்னைக்கு நீ எனக்கு சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாடு உண்மையிலே அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதாராம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பர்சன் ஒரு பொருள் ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இல்ல நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வேல்யூ நமக்கு சுத்தமா தெரியாது. எப்போ இந்த பர்சன் நம்ம வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாவே போவாங்களோ, இனிமேல் நம்ம வாழ்க்கையில அவங்களை பார்க்கவே முடியாதோ, அப்பதான் அவங்களுடைய வேல்யூ நமக்கு உண்மையிலே தெரியும். கூட இருக்கும் போதே நிறைய பேர் கஷ்டப்படுத்துறாங்க, ஹர்ட் பண்றாங்க, பழி வாங்குறாங்க. அன்னைக்கு நீ இப்படி பண்ணல, அதனால பதிலுக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம காயப்படுத்துறாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல யாருமே எப்பவுமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது இல்ல. நம்ம இந்த உலகத்துல 500 வருஷம் 1000 வருஷம் எல்லாம் வாழ போறது இல்ல. அவங்களுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சு போய் தான் ஆவாங்க. அதனால உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க லவ் பண்ற பர்சனா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், அவங்க கூட இருக்கும் போதே அவங்கள சந்தோஷமா பாத்துக்கோங்க. கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்சா 4 வார்த்தை அன்பா பேசலாம், அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள பாராட்டலாம், ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்க லைஃப் பார்ட்னரை நல்லா சந்தோஷமா பாத்துக்கோங்க. பொதுவா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஏன் பிரச்சனைகள் வருது, ஏன் ப்ராப்ளம்ஸ் வருது? அப்படி பிரச்சனைகள் வரதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒன் ஆஃப் அ மெயின் ரீசன். இந்த பர்சன் கிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கணும், இவங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் என்னை சந்தோஷமா பாத்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் என்கிட்ட யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த மாதிரி நடந்துக்கணும், என்கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம்ல. அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட்டுட்டு உண்மையிலே நீங்க என்ன உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கும் தன்மையில இருக்கீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான பியூர் லவ். நான் என்னென்னலாம் பண்ணி இவங்களை சந்தோஷமா வச்சுக்கலாம், என்னென்னலாம் பண்ணா இவங்க சந்தோஷப்படுவாங்க, எப்படிலாம் இவங்களை ஹாப்பியா பாத்துக்கலாம், எப்படிலாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணலாம், இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நீங்க என்ன அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் எப்பவுமே உங்களை விட்டே போக மாட்டாங்க கடைசி வரைக்கும். எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம அன்பை கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க இப்போ ஒரு பொண்ணையோ பையனையோ உங்க அழகை காமிச்சோ பணத்தை காமிச்சோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். லாங் டேர்ம்ல அது டிராவல் பண்ண முடியாது, அது சஸ்டெயின் ஆகாது. அழகுன்றது போர் அடிச்சு போயிடும். பட் எப்போ ஒரு பர்சனை அன்பை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்றீங்களோ வாழ்நாள் ஃபுல்லா அவங்க கூடவே தான் இருப்பாங்க, உங்களை விட்டு போறதுக்கு மனசே வராது. பேசிக்கா உங்க லைஃப் பார்ட்னரை நீங்க சந்தோஷமா ஹாப்பியா வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, அது உங்களுடைய கடமை. அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் நம்மளுடைய பர்சனல் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்லல. உங்களை நம்பி மேரேஜ் பண்ணி ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அவங்களை ஹாப்பியா வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 விஷயம் நீங்க மெயினா கொடுக்கணும். ஒன்னு பிசிக்கல் ஹாப்பினஸ், இன்னொன்னு மென்டல் ஹாப்பினஸ். பிசிக்கல் ஹாப்பினஸ் அப்படின்றது என்னன்னு மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்க்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னா செக்ஷுவலி கம்ப்ளீட்டா சாட்டிஸ்பாக்சனோட வச்சிருக்கணும். 2வது மென்டல் ஹாப்பினஸ். மென்டல் ஹாப்பினஸ் அப்படின்றது அன்பா ஸ்வீட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட ஹாப்பியா பேசி உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஹாப்பினஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஸ்வீட்டான
வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வார்த்தைகள் மூலமா அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கிறது. இது மென்டல் ஹாப்பினஸ். இந்த ரெண்டுமே இருந்தாதான் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா இருக்கும், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல்ஃபில்னஸோட இருக்கும். இந்த ரெண்டுலயுமே குறை இருக்கு, இந்த ரெண்டுலயுமே அவ்வளவா ஹாப்பினஸ் கிடைக்கல அப்படின்னா சில பேர் வந்து வேற ஒரு பர்சனை எதிர்பார்த்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சீட்டிங் பண்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான். ஹஸ்பண்ட் கிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கல, என்னை வந்து சந்தோஷமா பாத்துக்கல, சோ வேற யார்கிட்ட இருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போறாங்க. அப்படி உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நினைச்சிட்டா கூட ஒரு ஹஸ்பண்டா இல்ல ஒரு ஒய்ஃபா நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சோ உங்க ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ கம்ப்ளீட்டா ஹாப்பியா சாட்டிஸ்பாக்சனோட வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. இனிமேலாச்சும் உங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபையும் சந்தோஷமா ஹாப்பியா பாத்துக்குவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸ்டே பிளஸ்ட். பை.